இருப்பாங்களா, ஹீரோ காதுல இது விழுந்துரும். இப்ப நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் என்ன நெனைப்பாங்க, இவ ஏன் இந்த மாரி பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கி தோள்ல போட்டு அங்கிருந்து ரூம் கூட்டு போயிடுவாரு. என்ன விடு விடுன்னு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து அங்க அப்புறமா அவங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலாவே ஆவாங்க. அதுக்கப்புறம் தண்ணீல கொண்டு போய் ஹீரோயின போட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளிய வரும்போது பார்த்தா, அங்க உள்ளவங்கள்ட்டலாம் கேட்பாரு, "இங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இனிமே வந்து இங்க சர்வென்ட்டா இருக்கவங்க கூட லேடீஸா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. ஓஹோ! அந்த அளவுக்கு பண்றியா? இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு, அவங்க ஏதாவது ஹீரோக்கு டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அசந்த நேரத்துல அவருக்கே தெரியாம இப்ப வெளிய வந்துருவாங்க. நேரா அவங்க பாட்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஃபியான்சியும், அந்த லவ்வரும் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பாட்டி வந்து பெட்ல படுத்திருப்பாங்க. அவங்க இப்ப நல்லா தான் ஹீரோயின் கிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசினாங்களே வீடியோ கால்ல. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டி வந்து முழிச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க தூங்குற மாரி, அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. இப்ப அதே இடத்துல உட்காந்துட்டு 2 பேந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அப்படி இப்படின்ற மாரி மாறி மாறிலாம் கொஞ்சம் அது ரொமான்ஸ்ன்ற பேர்ல அதுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா, அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் குதிச்சு குதிச்சு ஓடி வருவாங்களா, கரெக்ட்டா பாட்டி இருக்கிற ரூம்க்குள்ள வரும்போது பார்த்தா அப்படின்னா வந்து, அங்க வெளிய இருந்த அந்த டோர்லயே தெரியும்ல கண்ணாடில. அங்க பார்க்கும்போது பார்த்தா, இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒருத்தர் ஒருத்தர் இப்படி ரொமான்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருவாங்க. இவங்க 2 பேரும் நம்மள ஏமாத்த தான் செய்றாங்களா, அப்ப ஹீரோ சொன்னது உண்மதான். நம்ம தான் இவன வந்து ரொம்ப நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல இப்ப அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட அந்த ஃபியான்சி கிட்ட என்ன கேட்கும்னா, பாட்டிக்கு வந்து வழக்கத்துக்கு மாறா வந்துட்டு நம்ம ரொம்ப தூங்குற மாரி இந்த மாரிலாம் பண்ணிட்டோம். இதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அத பத்திலாம் நீ ஏன் கவலைப்படுற? பாட்டியும் சரி, ஹீரோயினும் சரி, அவங்க 2 பேரும் இருக்கணும்னா, அவரு எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். நீ அத பத்தி கவலைப்படாத. நம்ம கன்டின்யூ பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுங்க பாட்டுக்கு இந்த வேலைய பார்த்துட்டே இருக்கும். பாட்டி வேற படுத்த படுக்கையா இருக்காங்க. இப்ப இது எல்லாமே ஹீரோயினுக்கு காதுல விழுந்துருச்சு. "அட பாவிங்களா! இவ்ளோ மோசமானவங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே ஒரு மாரி சத்தம் போட்டுருவாங்களா, டக்குனு இவங்க 2 பேரும் பார்த்துருவாங்க. இது யாரோ ஒருத்தவங்க நின்னு பார்த்துட்டு போன மாரி இருக்கணும்னு ஹீரோயினும் டக்குனு என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இது 2ம் ரொமான்ஸ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு வெளிய வந்து கதவு தொறக்கும்போது பார்த்தா, ஹீரோனோட அந்த அடையாளமா ஏதோ ஒண்ணு அவங்க கீழ போட்டு போயிடுவாங்க. அதாவது அவங்கள்ட்டருந்து ஒண்ணு கீழ விழுந்துரும். அத எடுத்து பார்த்தவங்க, இது கண்டிப்பா ஹீரோயின் தான். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவள போய் நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் பிரச்சனை வந்து பெருசாயிடும் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு ஓட பார்க்கும். அதுக்கு அந்த ஃபியான்சி என்ன சொல்வாரு, அவள ஓடி போய் தொரத்தணும், தொரத்தி புடிச்சு, அவள அந்த மாரி பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அவளோட கதைய நான் இன்னைக்கே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஃபோன் எடுத்து, இப்ப ஆக்ஷன் எடுத்துருங்க. அவ இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவர் வந்து கால் பண்ணி சொல்வாரு. இது வந்து கால் பண்ணி சொன்ன உடனே இப்ப ஹீரோயின் வந்து வெளிய ஓடிட்டே இருக்காங்களா, அவங்கள தொரத்திக்கிட்டே இப்ப 4, 5 பேர் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. தொரத்திட்டே போனவங்க இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல வச்சு புடிச்சிருவாங்க. தூக்கிட்டு போய் அவங்க கைய காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வேற கத்திட்டே இருப்பாங்க. அவங்க வாய வேற மூடி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிரும். அவர் வந்து அடிக்கடி வந்துட்டு ஒரு அதாவது மெடிடேஷன் மாரிலாம் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ஹீரோயினுக்கு இப்ப ஆபத்து இருக்குன்ற விஷயம் வந்து அவருக்கும் தெரியுதுல்ல. உடனே டக்குனு என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துக்கு வர்றதுக்காக வருவாரு. இங்க எல்லாரும் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயின காப்பாத்துவாரு. இப்பதான் ஹீரோ மேல அவர் சொன்னது மேலேயே ஹீரோயினுக்கு நம்பிக்கை வரும். உடனே அவங்கள ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்களா, உடனே அவங்கள வீட்டுக்கு சேஃபா கூட்டு வந்து ஹீரோயின வந்து நல்லாவே ஹீரோ வந்து பார்த்துப்பாரு. இதே நேரத்துல இந்த ஃபியான்சியும் அந்த பொண்ணு இருக்குல்ல, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாரி அங்க ஹீரோ வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிற மாரி ஒரு வேலை பார்த்துருவாரு. இப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்வாங்க, ஹீரோயின் கிட்ட நெறைய சொத்து இருக்கு. அந்த பாட்டிகிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் பில்லியன் கணக்குல இருக்கு. அது எல்லாமே இப்ப இவங்க கிட்ட வரணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இறந்து போயிட்ட மாரி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இப்ப அந்த ஆஃபீஸ்ல உள்ளவங்க, அந்த கம்பெனில உள்ளவங்கலாம் வந்து வந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த மாரி இறந்து போயிட்டா அப்படின்னா வந்து இந்த பில்லியன் கணக்குல இருக்க சொத்து எல்லாமே வந்துட்டு அந்த பாட்டியும் இப்ப வந்து அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்துக்க முடியாதுல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹீரோயினோட ஃபியான்சியா இருக்கிறவர் தான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த பொண்ணு இருக்குல்ல, இப்ப ஃபியான்சிய லவ் பண்ற பொண்ணு கூட இவ்ளோ பெரிய ஜாக்பாட் அடிக்கும்னு நினைக்கவே இல்லையே! இவ்ளோ பணம் இவகிட்ட இருக்கா? இது தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாரி என்ன பண்ணும், இப்ப எல்லாருமே ஹீரோனோட ஃபோட்டோ வச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹீரோனோட ஃபோட்டோ வச்சுட்டு நின்னு ரொம்ப ஃபீல் பண்ற மாரி, இவ்ளோ சீக்கிரம் இவளுக்கு இந்த மாரி ஆகியிருக்கவே கூடாது. அவ இப்படி இறந்து போயிட்டாளே அப்படின்ற மாரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்தோனே, இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவும், ஹீரோயின் மேல ரொம்ப ஹீரோயினோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ. ஹீரோனுக்காக என்ன வேணா செய்வா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, இப்ப ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஹீரோயின் இப்ப இறந்து போயிட்டா. நீங்க 2 பேர் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனிய வந்து பாருங்களேன்ற மாரி எல்லாம் ஐடியா குடுக்கவும், இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஆனா நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் இத ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபைல வந்து வாங்க போகுமா, கரெக்ட்டா ஹீரோயின் இங்க வந்து என்ட்ரி ஆயிடுவாங்க. பேருக்கும் அதிர்ச்சி ஆயிடும். அப்ப அந்த அந்த கூட்டம் வேற இரங்கல் கூட்டம் வேற இருக்குல்ல, அந்த கூட்டத்துல இருக்கவங்கலாம் ஹீரோயின் என்ன உயிரோட வந்திருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யோசிப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீங்க 2 பேருமே நான் இறந்து போறதுக்கு ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இப்ப அந்த ஃபியான்ஸிக்கும் ஒண்ணும் புரியாது. அந்த லவ் பண்ற பொண்ணுக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப இங்க உள்ளவங்க அந்த கம்பெனில உள்ளவங்களா இருக்காங்களா, அவங்கலாம் என்ன சொல்வாங்க, அப்ப இதுவே வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். ஹீரோயின் உயிரோட இருக்கும்போதே இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த மாரி ஏதோ பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாரி யோசிக்கவும், உடனே இந்த ஃபியான்சி வந்து சுதாரிச்சுட்டு நடிக்க ஆரம்பிச்சுருவாரு. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா?
தெரியுமா? உன்னை இப்ப பார்த்ததுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அப்படி இப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்போ உடனே சுத்தி இருக்கவங்களும் பரவால்ல, இவங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு போல இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து நல்லா புரிஞ்சிரும். இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின ஹக் பண்ணி அப்படியே நம்ப வைக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பழைய விஷயத்த கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாரு. ஆனா ஹீரோயின தொடவே முடியாது அவரால. அவரு ஹீரோயின் கிட்ட நெருங்கும்போதே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபிளாஷ் ஒண்ணு அடிக்கிற மாரி இருக்கும். அவரு ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி நிக்கிற மாரியே இருக்கும். பார்த்தா ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின வந்து என் அனுமதி இல்லாம நீ டச் பண்ணவே முடியாதுன்ன உடனே, இப்ப அப்படியே அந்த ஃபியான்சி வந்து அப்படியே மாறிடுவாரு. மாறினவரு இப்ப ஹீரோயின் கிட்ட போய் என்ன சொல்வாரு, "என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் உன்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறேன். உன்ன நான் தான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு நெனச்சேன். உன்னையும் உன் பாட்டியும் நான் எப்படிலாம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டயலாக் பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் வந்து அவர புடிச்சு தள்ளி விட்டு கன்னத்துல ஓங்கி ஒரு அறை அறைவாங்க. "இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, "இல்ல அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு" சொல்லிட்டு இவரு என்னென்னமோ கதை சொல்வாரா. உடனே அந்த பொண்ணு வேற இப்ப அந்த ஃபியான்சிக்கு சப்போர்ட்டா வரும். "நீ என்ன திடீர்னு இப்படி மாறி பேசுற? புதுசா ஒருத்தவன் வந்து உனக்கு வந்த உடனே நீ இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அந்த ஃபியான்சி உன்னை எப்படி நேசிக்கிறான்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "வா உன்ன தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு 2 பேர் கன்னத்துலயும் ஆளுக்கு ஒரு அடிய போட்டுட்டு ஹீரோயின் கோவமா பேசுவாங்க. இப்ப இங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஹீரோயின் என்ன பேசுவாங்கன்னா, "உங்க யாருக்கும் வந்து ஒண்ணுமே புரியல. இப்ப இங்க என்ன நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு அத ப்ரூவ் பண்றேன்னு" சொல்லிட்டு, அங்க ஒரு டிவி இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்தே அவங்க கையில உள்ள கேமராவ ஆன் பண்ண உடனே, அந்த டிவில வந்து அது ஃபிளாஷா வந்து ஓட ஆரம்பிச்சுரும். அப்ப வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட மட்டும் பழகல. அந்த இன்னொரு வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்ட மட்டும் பழகல. இன்னொரு பொண்ணுகிட்டயும் பழகிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, அப்பத்துலேருந்தே ஹீரோயினோட சொத்து வந்து தனக்கு வரணும். ஹீரோயின் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுகிட்டயே அவர் பழகி, பழகி அதுங்கள ஏமாத்திட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு நெறைய ஹீரோயினோட பணத்துலேருந்து எடுத்து எடுத்து குடுத்துட்டு இருப்பாரு. இத வந்து ஒரு வீடியோவாவா ஹீரோயின் வந்து எடுத்துருவாங்க. இத வந்து எல்லாரும் முன்னாடியும் போடும்போது, இப்ப எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்ப நீங்க இவ்ளோ நாளா வந்து அவள லவ் பண்ற மாரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட அந்த சொந்தக்காரவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் கேட்க ஆரம்பிக்கும்போது, ஹீரோ உடனே அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கா ரெடி பண்ணது. அப்படிலாம் உண்மையிலேயே கிடையாது. அவ மேல நான் உண்மையிலேயே பிரியமா இருக்கேன். அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு வளருவாரு. நடந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு வந்து கோவமா இருக்குமா, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு மேஜிக்க பண்ணி விட்டுருவாரு. அதுபடி பார்த்தா அந்த ஃபியான்சியும் அந்த பொண்ணு லவர் பொண்ணு இருக்குல்ல 2 பேருமே முடிய புடிச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் லெஃப்ட்டும் ரைட்டும் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃப்யூஸாவே இருப்பாங்க. இப்ப மொத்தத்துல ஹீரோயின் வந்து இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இனிமே இந்த எங்க ஃபேமிலிலயோ இல்ல எங்க பிசினஸ்லயோ அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மொத்தமா அவங்க இங்க இருந்து அவங்கள வந்து நாங்க தூக்கி எறிறோம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப இங்க ஒரு சின்ன கலாட்டாலாம் நடந்துட்டே இருக்குமா, இதுல வந்து ஹீரோக்கு சின்னதா காயம் பட்டுரும். உடனே அவங்க வீட்டுக்கு இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தோனே ஹீரோயின் வந்து அவருக்கு மெடிசன் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் மெடிசன்லாம் நான் போட்டு அவருக்கு பழக்கம் இல்லாததுனால அவர் போட மாட்டேன்னுவாரு. ஹீரோயின் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிய தூக்கிட்டு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க இப்ப என்ன யோசிப்பாங்கன்னா வந்துட்டு, நாய்க்குட்டிங்களுக்குலாம் போடுற மருந்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோக்கு கோவமா வரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நாய்க்குட்டிக்கு போடுற மருந்த வந்து எனக்கு போடுறேன்னு" ஒண்ணு, "இல்ல நீ வந்துட்டு 10 தலை வச்சு பாம்புலாம் வச்சிருக்க. நீ மனுஷனா மிருகமான்னு எனக்கு தெரியல. அதனால உனக்கு எந்த மருந்து போட்டா சரியாகும்னு எனக்கு தெரியல. அதனால தான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ கோவப்படுவாரு. "சரி, சரி நீ கோவப்படாத. உனக்கு என்ன மருந்து போடலாம் நான் படிச்சுட்டு வந்து மருந்து போடுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நெறைய புக்ஸ வாங்கி வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன மாரி மருந்து குடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கும் புக்க புரட்டி புரட்டி படிச்சுட்டு இருப்பாங்க. கண்ணாடி பக்கம் நின்னுட்டு அந்த குட்டி பாம்ப வச்சு விளையாடிட்டே இருப்பாரா. அப்ப ஹீரோயின் இங்க படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த புக்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு கண்ணாடியில அவருக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஹீரோயின் பார்க்கறது கூட அவரோட பார்வையில எல்லாமே தெரியுது. அப்ப அவரு என்ன பார்ப்பாரு அப்படின்னா வந்து, மெடிசன வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஹீரோவ கண்ட்ரோல் பண்றது? ஒரு பாம்ப எப்படி நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கிறது? அதோட டெக்னிக்ஸ் என்ன? எப்படி நம்ம இப்படி பண்ணணும்? அதுகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? அப்படி இப்படின்ற புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா சரியான கோவம் வந்துரும். எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன் அப்படின்ற பேர்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, இப்ப இந்த மாரி வேலையா நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சுருவாரு. இருக்காரு அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியா ஒரு ட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. இப்ப குட்டி குட்டி எலிங்கள வந்து அதுங்களுக்கு அழகா வந்து ட்ரெஸ் பண்ணி, அதுங்களுக்கு அழகா ஹேர் பேண்ட் எல்லாம் வச்சு, அத வந்து ஒரு சாப்பிடுற தட்டு மாரி வச்சு அத மூடி கொண்டு வந்து ஹீரோவுக்கு குடுக்கணும். இதுதான் அவருக்கு சாப்பாடு. அவர் வந்து ஒரு பீஸ்ட் தானே, அதாவது பாதி மனுஷன், பாதி மிருகமா தானே இருக்காரு. ஸோ இந்த மாரி குடுத்தா தான் அவர கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்ற மாரி அவங்க வந்து படிச்சுருவாங்க. இத ஹீரோவும் பார்த்துருவாரு. அதோட இப்ப மறுநாள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு சமைச்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஹீரோவுக்கும் பசிக்க தான் செய்யும். இப்ப என்னத்த கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரா. அவங்க அந்த பிளேட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 4 இலை தலைகள போட்டு நடுவுல 4 எலிகள வேற வச்சிருப்பாங்க. அந்த எலிங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, "இது நீ சாப்பிட்டா தான் உனக்கு வந்து இப்ப அடிபட்ட காயம் வந்து சீக்கிரம் சரியாகணும்னு" ஹீரோக்கு சரியான கோவம் வரும். அப்படியே அமைதியா இருப்பாரு. அதுல ஒரு குட்டி எலிய கையில தூக்கி வச்சுட்டு, இந்த எலிக்கு ஒரு ஹேர் பேண்ட வேற தலையில மாட்டி விட்டு, "இத நீ சாப்பிட வாய் தர ஆக்காட்டு" அப்படின்ற மாரி போகும்போது ஹீரோ வந்து அந்த பக்கம் முகத்த திருப்பிப்பாரு. அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மந்திர பவர போட்டு அங்கிருந்து மறைஞ்சே போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு
அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அச்சச்சோ! நம்ம இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. அவன் ரொம்ப பசியில வேற இருந்தான். பேசாம நல்ல சிக்கன சமைச்சு கொண்டு போய் குடுப்போம்ன்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன நெனைப்பாரு, பாஸ்ட் லைஃப்ல வந்து என்னதான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாலும், எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்தது. இப்ப அவளுக்கு அத புரிய வைக்கணும். ஸோ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஒரு மூடோட அவங்க கிட்ட போவாரு. அதோட அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, "பசிக்குதா?" அப்படின்ற மாரி அவங்க ஆரம்பிச்சு, "உனக்காக சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன்ற உடனே இவ கிட்ட போய் இதெல்லாம் ட்ரை பண்ண பாரு, என்னோட தப்பு." அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாரு. அதோட அந்த சிக்கன் பிளேட்ட தூக்கி கொண்டு போய் வெளிய அப்படியே வானத்த பார்க்க உட்காந்து 2 பேரும் உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோனுக்கு வந்து அந்த சிக்கன் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா, உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் தான் வந்து மான்ஸ்டர் ஆச்சே, நான் வந்து ஒரு பீஸ்ட் தானே, அதனால என்னால வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு" சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "உன் கையிலயும் அதே டேட்டோ தான் இருக்கு, என் கையிலயும் அதே டேட்டோ தான் இருக்கு. ஸோ நான் சாப்பிட்றேன்ல, நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. இந்த சிக்கன சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, அப்ப வந்துட்டு அப்ப அந்த நட்சத்திரம் இருக்கும். வானத்துல வந்து வால் நட்சத்திரம் வரும். அந்த மாரி ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரே பண்ணும்போது அது எல்லாமே நடந்துக்கும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து ஒரு மந்திரம் போடுவார். உடனே ஒரு வால் நட்சத்திரம் வர மாரி இருக்கும். உடனே அது ஒண்ணு வந்தா பரவால்ல. அது பாட்டுக்கு அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் வந்து அச்சச்சோ! இப்ப எல்லாம் ஒரே நேரத்துல வர ஆரம்பிச்சுது. சீக்கிரமா நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஹீரோ என்ன நெனைப்பாரு, இவளுக்கு பாஸ்ட் லைஃப் வந்து ஞாபகம் வந்தா மட்டும் தான் அவ நம்மள புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஹீரோயின் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பாட்டி சீக்கிரம் குணமாயிடணும். அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள எல்லா பிரேயரையும் கேட்பாங்க. இவன்கிட்ட எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும்னு கேட்பாங்க. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. அதோட இவனும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா தன்னை பத்தியும் ஒரு வார்த்தை அவ ப்ரே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோயின் வந்து ஹீரோ இருக்காரு. அவர் வந்து ஒரு தியானத்துல இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர வம்பு பண்ணணும்னே சுத்தி வருவாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே லைட்டா பேச ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிரும். அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இத வந்து இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வந்த மாரி அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாங்களா. அப்ப ஹீரோ வந்து உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா பாஸ்ட் லைஃப்ன்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே. நான் வந்து பாம்பா இருந்தேனா அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ இன்னும் கொஞ்சம் வம்பு பண்ற மாரியே பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளோ சீரியஸா பேசினாலும் வந்து விளையாட்டுத்தனமாவே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பவர போட்டுருவார். கொஞ்ச நேரத்துக்கு உன்னை தனியா விட்டா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காட்டு பகுதியில வந்து திடீர்னு ஹீரோயின் வந்து விழுந்த மாரி இருக்கும். அவங்க இருட்டா வேற இருக்குமா, பயந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அச்சச்சோ! திரும்பவும் நம்மள பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே ரொம்ப பயப்படுவாங்களா. உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஹீரோவ பார்த்தோன்னே வேகமா ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அதோட 2 பேரும் அப்படியே ரொமான்ஸா பார்க்கும்போதே வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோக்கும் ஹீரோயின பிடிச்சிருக்கும். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப நம்மள மீறி ஒருத்தவங்கள பிடிக்கும்போது ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அந்த மாரி ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவ ஹக் பண்ணிப்பாங்களா, உடனே அவரோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா இருக்கும். ஹீரோயின் வந்து அது காத வச்சு கேட்பாங்க, "உன்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. நீ மனுஷன் தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிட்டே இருக்கும். அப்ப ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாரி நடிப்பாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே அவங்களுக்கு உண்மையிலே மயக்கம் வந்துச்சான்னு செக் பண்றவரு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்ப தெளிஞ்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வந்து போகுமா, அந்த டைம்ல ஹீரோயின் வேணும்னே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோவும் கிஸ் பண்ணுவாரு. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸா அந்த மாரிலாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஃபியான்சி இருக்கார்ல, எப்படியாவது ஹீரோயின பத்தி ஏதாவது சொல்லி, அந்த கம்பெனில உள்ள ஷேர்ஸ் எல்லாம் தனக்கு வாங்கணும் அப்படின்ற மாரி, இவரும் அந்த பொண்ணு இருக்கிற லவர் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. என்னதான் அன்னைக்கு பாதி பேரு அந்த ஃபேமிலில உள்ளவங்க இருந்தாங்க. இன்னைக்கு வெளிப்படையா நெறைய பேர கூப்பிட்டு வச்சு, இந்த மாரி பேசி ஒரு முடிவு எடுத்துடுறோம். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்றதா இருந்தது. இப்ப ஹீரோயின் வந்து இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி, அந்த சொத்த நம்ம வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாரி அந்த ஃபியான்சி வந்து பிளான் பண்ணுவாரு. ஹீரோயினும் வருவாங்களா? இருக்கார்ல அவரும், அந்த பொண்ணு 2 பேருமே சேர்ந்துட்டு இப்போ அந்த அங்க மேடையில நின்னுட்டு மைக்ல வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு, "ஹீரோயின பத்தி உங்க யாருக்கும் சரியா தெரியல. அவளோட உண்மையான கலர் என்ன அப்படின்றத நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே ஹீரோயின பத்தின தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வந்துருவாங்க. இப்ப என்ன சொன்னா எல்லாரும் நம்புவாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி எல்லா ஆதாரங்களையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இங்க வந்துருவாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் என்ன வேணா செய்ய அதாவது தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியான்சியோட சுத்திட்டு இருக்க அந்த பொண்ணு. அது வந்து என்ன பண்ணும், ஹீரோயினோட ஒரு பேக் ஒண்ணு குட்டி ஒரு பவுச் மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பவுச் இப்ப அது வச்சிருக்கும். ஹீரோ நெனைப்பாங்க, "இப்ப என்னோட பவுச்ச கூட நீ எடுத்துட்டல்ல." அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுட்டே இருப்பாங்க. அதுல ஹீரோயின் வந்து ஒரு பென் டிரைவ் வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் விஷயம், அவங்க வீட்டு ஆனா அது டோட்டலா எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாரி அத மாத்திருவாங்க. ஹீரோயின் இத பார்க்கும்போது 2 பேருமே சிரிச்சுப்பாங்க. "ஹீரோ நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. இப்ப அவங்க அத ப்ளே பண்ணி காட்டுவாங்களா, அங்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஃபியான்சேக்கும் அந்த பொண்ணுக்கும் சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கே அகெயின்ஸ்டாவே அந்த இதுலேருந்து இப்போ ப்ளே ஆகுற மாரி இருக்கும். அதை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்கலாம் வந்துட்டு, இங்கே வந்து ஹீரோயினை பற்றி இப்படி பேசுகிறா, நம்மளுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு, எங்கள்கிட்டயும் இருக்கிறத விட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆன மாதிரி எங்களையும் அந்த மாதிரி பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே இப்போ சண்டை வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக போயிடும். அந்த இடத்த விட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துடுவாங்க. திரும்பவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காரும் போது அந்த வால் நட்சத்திரம் வருமா, ஹீரோயின் திரும்பவும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் ப்ரே பண்ணாலே வந்து அவங்க பாட்டியை பற்றி தானே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோயின் வேறு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால
இப்போ என்ன பண்ணுவார், நேராக பாட்டியை பக்கத்துக்காக வருவாரா. அவங்களுக்கு தான் அப்படியே தூக்கம் கொடுத்து கொடுத்து அவங்க நல்லா தூங்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள பார்க்கும்போது இவருக்கு பாவமாக தான் இருக்கும். பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு ஒரு மந்திரத்தெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ பாட்டியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தகவல் வருவோம். அவங்க பாட்டியை பக்கத்துக்காக வருவாங்களா. ஹீரோ ரொம்ப மெனக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டே இருப்பார். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாட்டி வந்து வாமிட் பண்ணுவாங்க. அதாவது அதை ப்ளீடிங்காக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹீரோ ரொம்ப பதறியே போயிடுவாங்க, பாட்டிக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாட்டி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பேசுவாங்க. எனக்கு இப்போ 4 பேரை கொடுத்தா கூட போட்டு மொத்தி எடுத்துருவேன், சாத்தி எடுத்துருவேன், அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜியாக இருக்குது உடம்பு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டிமாவை இப்படி பார்க்குறது. ஏன்னா ஹீரோட அந்த பவராலேயே ஹீரோ அந்த பாட்டிக்கு வந்துட்டு எல்லாமே அந்த இதெல்லாம் வந்து வெளியே எடுத்துட்டார். அந்த பாய்சனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஹீரோ அந்த பாட்டி வந்து குணமாக்கிட்டாரு. ஸோ அவங்க வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க, நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அவரோட அசிஸ்டண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, பாஸ் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ புரிஞ்சிடும், நம்ம ஒவ்வொரு தடவையும் ப்ரே பண்ணி பாட்டியை பற்றி கேட்கறதுனால அவன் பக்கத்துலேருந்து இதை கேட்டுட்டு தான் அவன் வந்து பவரை யூஸ் பண்ணி தான் வந்து பாட்டியை காப்பாற்றிருக்கான். அதான் அவன் ரொம்ப வீக் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா. பாட்டி வரை எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஹீரோயின் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தோன்னா பாட்டிலேருந்து அந்த அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ எனக்காக தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். பாட்டிக்கு புரியாது யார் இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் வந்து உங்களோட மேரேஜ் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. நான் வந்துட்டு என் பேத்தியை உனக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த போட்டியிலலாம் நீ ஜெயிச்சாகணும்னு சொன்னோன்னா இப்போ புரியாது. போட்டி நடக்க ஆரம்பிக்கும் போது இப்போ பாட்டி வந்து பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு எதுவுமே ஆன மாதிரி இருக்குது, அதனால ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இப்போ என்ன போட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீ வந்து இப்போ சமைச்சு எடுத்துகிட்டு வரணும், நீ எப்படி சமைக்கிறன்றதை பார்த்துட்டு தான் நான் என் பேத்தியை உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் போயிட்டு வேக வேகமாக சமைப்பாரா. ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்த பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. அடுத்ததாக வந்துட்டு நீ டான்ஸ் ஆடணும், நீ எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோவும் அவர் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிருவாரு. அந்த பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அதோட இப்போ ஹீரோயின் கிட்ட தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுவாங்க. அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவன் மாதிரி இருக்கிறான், அவன் தோற்றத்தில் அப்படி தெரியுறான், ஆனால் அவன் உனக்காக வந்துட்டு சமைக்கிறான், உனக்காக உன்னை உன்னை வேணும்னு அவன் நினைக்கிறதுனால தான் இதெல்லாம் அவன் செய்கிறான். நீ வேண்டான்னு நினச்சா அவன் இதெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டான், அவன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லுவாங்க. பொருத்தமான ஜோடி தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோன்னு என்ன நினைப்பாங்கன்னா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம மனுஷனாக இருக்கும், அவன் வந்து பாதி மனுஷன் பாதி மிருகமாக இருக்கான், இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு இப்போ இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அதாவது முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு பாட்டி நினைப்பாங்களா. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பாட்டி அவங்களாம் கண்ணுக்கு தெரியாமையே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டெப் மதர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது ஹீரோவே வந்துட்டு ஒரு பாதி ஹியூமன் பாதி இதை ஒரு பீஸ்டாக தானே இருக்காரு. அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மதர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்னேக்கா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பாதி நேரம் ஸ்னேக்கா பாதி நேரம் ஹியூமனாக அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டெப் மதர் அப்படின்னாலே கொஞ்சம் வெளியாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக, உனக்கு வந்து கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், நான் இல்லாமல் கல்யாணமா, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ வருவார். ஹீரோயினுக்கு இவங்க யார் என்னெல்லாம் தெரியாது, அவர் பாட்டுக்கு பேசுவார். இப்போ ஹீரோ பார்த்தோன்னே எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயின் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து இப்போ கிளம்பிடுவார். இப்போ இந்த ஸ்டெப் மதர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, நீ வந்து என் வீட்டு மருமகளை வந்து உனக்கு இதெல்லாம் இந்த காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு நீ தகுதியானவளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது அவங்க ஸ்டெப் மதர் தான் இருந்தாலும் அவங்க பையனை அவங்களுக்கு கொடுக்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இவ வந்து என் பையனோட மனசை மாற்றி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, இவ ஒரு ஹியூமன் தானே, நம்மளுக்கும் இவளுக்கும் இந்த சம்மந்தமும் இல்லை, என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்படுறான்னா நீ ஏதோ இது பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வரும். ஏன்னா அவருக்கும் வலிக்குது இல்லை. டக்குன்னு இங்கே வந்துருவார். வந்தவொன்னே பார்த்தா வந்து அவங்க 2 பேரும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறவங்கள ஒரு மாதிரி ஃபயர் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கும், அதாவது அவங்களுக்கு வலிக்கும். இப்போ ஹீரோயினுக்கு அது ஏற்பட்ட காயத்தெல்லாம் வந்து அவர் மேஜிக் மூலியமாகவே அவங்கள ரெடி பண்ணிடுவார். அந்த டைம் அப்படியே ஹீரோயின் வந்து இப்போ எப்படின்னா அந்த பாஸ்ட் லைஃப்பில் எப்படி ஒரு அழகாக ஒரு மாதிரியான இதாக இருப்பாங்க, அந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு நெக்லஸை போட்டு விடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்னா, இன்னையிலேருந்து இவனோட ஒய்ஃபு, இவகிட்ட யாராவது ஏதாவது தப்பாக நடந்துக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்கள இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டுவார். அதோட இப்போ எல்லாம் பயந்தே போயிடுவாங்க. அப்போ ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். திரும்ப இவங்களுக்கு இன்னையிலேருந்து இப்போ ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கொண்டா ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்பப்போ பீஸ்ட்டாக மாறுறாருல, உடனே அப்பப்போ ஹீரோயினை விட்டு போகும்போது ஹீரோயின் கோவப்படுவாங்க. திரும்ப அவங்க ரொமான்ஸை
கன்டினியூ பண்ணிட்டு ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பி லைஃப்பை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்காகவே அவங்க ஒய்ஃப் ஆயிட்டாங்களே, இப்போ அவங்களுக்காகவே வந்து ஒரு பள்ளத்த தோண்டி அதில் வந்து தண்ணியெல்லாம் நிறச்சி இப்போ ஹீரோ வந்து அடிக்கடி வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்து பண்ணுவார்ல, அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. ஹீரோயின் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் அவங்கள சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோ அதை ஃபேஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு எதுவும் நெருங்காமல் அவர் பார்த்துட்டே இருப்பார். ஹீரோனுக்கு உண்மையிலேயே ஹீரோ ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அது ரொமான்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹீரோ வந்து டவுட்டாக அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், நீ ஒரு பீஸ்ட்டை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சுத்தமாக இது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தாருன்னா அது அவங்க ஃபேமிலியை ரொம்ப பாதிக்கும். இப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி ஹீரோ வேறு பனிஷ் வேறு பண்ணிட்டு போயிட்டாரா, அதனால் அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவமாயிடும் ஹீரோவோட ஸ்டெப் மதருக்கு. இப்போ அதோட பையனும் வந்துருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஏதாவது ஹீரோயினை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இப்போ ஹீரோவுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனோட ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரா, அந்த டைமில் ஹீரோயினுக்கு வந்துட்டு பல விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஹீரோவை கவனிக்கவே மாட்டாங்க. அந்த விஷயம் எல்லாமே அவங்க 2 பேரும் ஏதோ மந்திரம் பண்ணுறதுனால ஹீரோவுக்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஹீரோயின் ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஹீரோயின் மயக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். உடனே என்னாச்சு என்னாச்சு அவளை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இங்கே இருக்கவே மாட்டாங்க. ஹீரோ இப்போ தேடிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இப்போ இவங்க கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. அதாவது யாருன்னா அந்த ஹீரோவோட ஸ்டெப் மதரும் அவங்க பையன் இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் வந்து அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட மைண்டில் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. இப்போ ஹீரோவையும் அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இப்போ இந்த அதாவது அந்த லேடி இருக்குல்ல ஹீரோவோட ஸ்டெப் மதர், அதோட பையன் வந்து ஹீரோயின் இங்கே தூக்கிட்டு வந்தவன் என்ன பண்ணுவான், ஹீரோவை பற்றி தப்பான எண்ணங்களை மட்டுமே ஹீரோயின் மனசில் போட்டுருவான். இப்போ ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். அவங்க இப்போ ஒரு நல்லவங்களாகவே இல்லை, டோட்டலாக மாறிட்டாங்க. அவங்க வில்லியாக மாறிட்டாங்க. அவங்கள வந்து ஒரு டெவில் மாதிரி அவங்க 2 பேருமே சேர்ந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஹீரோயின் இங்கே உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த உலகம் ரொம்ப மோசமானது, இந்த உலகத்துலேருந்து உன்னை நான் தான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி அதாவது 90% நம்புகிறாங்க, 10% மட்டும் அந்த ரியல் லைஃப் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்து வந்து போகுது. அப்போ வந்து இந்த உலகம் வந்து நான் ஆல்ரெடி வாழ்ந்த மாதிரி இருக்குது, ஆனால் இவன் சொல்கிறத பார்த்தா வந்து இவன் தான் நம்மளை காப்பாற்றிருப்பானோ, இவன் தான் நம்மளை சேவ் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம், அதாவது அந்த ஸ்டெப் மதரோட பையன் சொல்கிறதெல்லாம் ஹீரோயின் வந்து நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோ எங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டே இருப்பார். இப்போ ஹீரோவோட பிரதராக இருக்கிறவர் தானே இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள பவர் இருக்கிறதுனால அவங்க ஹீரோயினை எப்படி தூக்கிட்டு போனாங்க, என்னென்னலாம் ஹீரோயினுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோவால் கண்டுபிடிக்க முடியல. அவர் நார்மலாக ஹீரோயினை தேடிட்டு இருக்க மாதிரி தேடிட்டு இருப்பாரா. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தா கரெக்டாக ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நீ எங்கே போன, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோயினை போய் அவர் ஹக் பண்ணுவாரா. ஹக் பண்ணவொன்னே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயினோட கண்ணெல்லாம் அப்படியே டார்ச் அடிக்க ஆரம்பிச்சிடும். கண்ணெல்லாம் ரெட்டாக மாறி ஒரு மாதிரி மாறிடுவாங்க. ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவரை குத்திடுவாங்க. அது அவருக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், காயமாயிடும். அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி ஹீரோட பிரதர் இருக்கார்ல, அவர் சொல்லியே தான் ஹீரோனை அனுப்பியிருப்பாரு. இந்த மாதிரி அவன் ரொம்ப கெட்டவன், அவன் அவன் இருந்தான்னா அது லைஃபுக்கு செட் ஆகாது. ஸோ அவன்கிட்ட நீ தள்ளி இருக்கணும் அப்படின்னா வந்து அவனோட கதையை வந்து நீ முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினை வந்து அதெல்லாம் சொல்லி அனுப்புனதுனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும், ஏதாவது ரொம்ப வலிக்கும். உடனே இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வில்லி மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாங்களே. இப்போ ஹீரோட ஆளுங்கெல்லாம் அங்கே வந்துருவாங்க. ஹீரோயின் மேலே ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றது அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு ஒரு மாதிரியான பவர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்து இப்போ ஹீரோயின் இருக்காங்களா அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கண்ட்ரோல் எடுத்துருவாரு. இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோ இருக்கார்ல அவருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அவருக்கு சீக்கிரமாகவே அந்த பவர் மூலயமா அவரையும் காப்பாற்றிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அவரோட ஸ்டெப் மதரும் அவரோட அந்த அந்த அம்மாவோட பையனும் சேர்ந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அதுக்கு அந்த சேலஞ்ச் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அவங்க 2 பேரையும் வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்கள கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதே சமயத்தில் ஹீரோயின் வந்து இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுப்பார். ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவங்க மந்திரத்தில் ஹீரோயினை மடக்கி வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து தன்னால் தான் ஹீரோக்கு இவ்வளோ பெரிய காயப்பட்டிருக்கு, அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும், அவருக்கு ஃபுல்லாக வந்து சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நினைப்பாங்க. என்ன நினைப்பாரு, ஹீரோயினுக்கு இப்போ இந்த டைமில் தான் வந்துட்டு அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பை ஞாபகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பாஸ்ட் லைஃபை ஞாபகப்படுத்திடுவார். இப்போ ஹீரோயினுக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும். பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன ஒரு கேரக்டராக அவங்க இருந்தாங்க, இவங்க ஹீரோவோட ஸ்டெப் மதரும் அவங்க பையனும் எப்படி என்ன ஏதுன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எல்லாருமே ஒரே இது கேட்டகரியில் வந்துடுறாங்க. வந்ததோடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு புதையல் மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. யார் இப்போ வந்துட்டு அந்த இதில் வந்து பீஸ்டாக வந்து ரொம்ப பெரிய பவரோடு இருக்கா அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்கும் போட்டியாக இருக்குது. ஹீரோ நல்லா இதாக இருக்காருன்ன உடனே தான் அவங்களுக்கு அந்த ஸ்டெப் மதருக்கும் அவங்க பையனுக்கும் அது பிடிக்காம இருந்தது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்பவும் அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு மிரட்டுவார். அதோட இதுக்கப்புறம் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவர் மூலியமாக வந்து அவங்கள அழிச்சிடுவார். இப்போ வந்துட்டு
வந்துட்டு ஹீரோவுக்கு மொத்த பவர் கிடைச்ச மாரி இருக்கும். ஆனா, அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமனா தான் வாழ ஆசைப்படுவாரு ஹீரோயினுக்காக. ஹீரோயினும் அப்படித்தானே இருக்காங்க. இப்ப 2 பேருமே வந்து நார்மலா ஆயிடுவாங்க. இப்ப அவங்கள சுத்தி உள்ள பகையெல்லாம் அழிச்சாச்சு. அந்த 2 பேரும் வந்துட்டு இப்ப நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோயினோட ஃபியான்சி பத்தி எதுவுமே இல்ல. ஏன்னா, அவர் டோட்டலா அவங்க டவுன் ஆயிட்டாங்க. அத பத்தி இல்ல. இப்ப இவங்களோட சுத்தி இருக்க சரவுண்டிங்ல வர பிரச்சனைகள்லாம் வெளிய வந்தாச்சு. இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தோம்னா, அந்த குட்டி பாம்பு இருக்குல்ல, அதே மாரி இன்னொரு ஒயிட் கலர் ஸ்னேக்க வேற வச்சிருப்பாங்க. இப்ப இவருக்கு ஒரு பெட்டு, இவங்களுக்கு ஒரு பெட்டு அப்படின்ற மாரி. இப்ப 2 பேரையுமே வீட்ல வச்சு அவங்க ரொம்ப அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, அதுக்கு வந்துட்டு தடவி குடுக்குறது, அத வந்து மசாஜ் பண்றது அப்படின்ற மாரி செல்லமாவே வச்சுப்பாங்க. அதோட இவங்க 2 பேரும் அப்படியே திரும்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹியூமனா இருக்கிறதுனால ஹீரோவால நல்லா ரொமான்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாரி தான் இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி கொஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இந்த ட்ராமா வந்து இங்க முடியுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.